வந்தது. God said, Moses, மோசே என்று சொன்னார், மோசே prepare a snake. ஆமென், ஒரு சர்ப்பத்தை நீ தயாராக்குவாயாக. மோசே பின்னேம் சர்ப்பம். ஆமென். மோசே கேக்குற மறுபடியும் சர்ப்பமா? ஆமென். சர்ப்பம் தானேயான பிரச்சனை. சர்ப்பம் தான் எங்க பிரச்சனையே. இல்ல நீ ஒரு சர்ப்பத்தினை ഉണ്ടാക്കണം. இல்ல நீ ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணணும். ആമേൻ. മോശം ഞാൻ എങ്ങനെയാണ് ഉണ്ടാക്കുന്നത്? மோசே கேட்ட நான் எப்படி பண்ணுவேன்? Creation is your ability. ஆமென். உண்டு பண்ணுவது உண்டாக்க வேண்டியது உன்னுடைய கையில் இருக்கு. ദൈവം പറഞ്ഞു മോശേ, மோசே what did Moses do? He went and took the bronze. அவன் சென்று அந்த வெண்கலத்தை எடுத்தான், Put it into the fire. தீயிலே போட்டான், Hit it. அதை அடித்தான். സർപ്പത്തിന്റെ ഷേപ്പിലേക്ക് വരുന്നത്. சர்ப்பத்தினுடைய ரூபத்திலே சர்ப்பத்தை வினைத்தான். This is where I connect Moses and Jesus. இங்கேதான் இயேசுவையும் மோசஸையும் நான் சேர்த்து வைத்து பார்க்கிறேன். Bible says, வசனம் சொல்லுகிறது, when he went to the cross, அவர் சிலுவையிலே போனபோது he was shapeless. அவர் ரூபமில்லாதவராய் இருந்தார். His face could not be recognized. அவருடைய முகங்கள் அவன் அடையாளம் தெரியாமல் இருந்தது. They hit him until his shape changed. அவருடைய அவன் ரூபம் மாறத்தக்கவண்ணம் அடித்தார்கள். Moses hit until that it becomes snake. அது பாம்பு போல மாறுகிறவரை அதை அடித்தான். Hit until it becomes snake. அது பாம்பாய் சர்ப்பமாய் மாறுகிறவரை அடித்தான். Amen. This is what today I want to say in this resurrection service. இதுதான் இந்த உயிர்த்தெழுப்பின் ஞாயிற்றுக்கிழமையில சொல்ல விருப்பப்படுகிறேன். Amen. He took all the beatings for you. அவர் உனக்காக எல்லா அடிகளையும் ஏற்றுக்கொண்டார். God said, Moses, hang it up. Amen. மோசே அதை அவன் நீ தூக்கி வை. Lift it up. Lift அதை it up. அவன் தூக்கி வை. Lift it up. நீ Amen. அதை Amen. God connected it. God connected it. Amen. தேவனாகிய ஆண்டவர் அவைகளை அவன் சேர்த்து வைத்தார். Amen. Yes, you may say Jesus is a lamb balle. நீங்க சொல்லுவீங்க இயேசு தான் ஆடு ஆயிடுச்சு. Amen. No. இல்லை. Lamb was a payment. Lamb. ஆடு என்பது கிரியம். I mean a payment. அது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட A கிரியம். sacrifice. அது ஒரு பலி. But here, ஆனால் இங்கே payment was not only enough. கிரியம் மாத்திரம் போதாது. Penalty was enough. அதற்கான பெனால்ட்டியும் கொடுக்க வேண்டும். Jesus said. அதுதான் இயேசு I சொன்னார். shall become a penalty. நான் உங்களுக்காக அப்படி ஒரு பெனால்ட்டியாய் That's what மாறுவேன். Bible says. The one who did not know sin became sin. பாவம் அறியாமல் இருந்தவர் பாவியாய் மாறினார். Amen. பாவம் அறியாதவன் அவன் பாவியாய் மாறினான். பாவம் அறியாது இருந்தவன் நமக்காக பாவியாய் The one who மாறினார். never did the sin became a sin in our life. பாவமே செய்யாதவர் பாவமாய் That's மாறினார். what Bible says. அதான் வசனம் சொல்லுகிறது. Amen. Galatians 3 verse 11 to 14. கலாத்தியர் 3:11 வாசிக்கிற வசனம். Amen. He became a curse for us. Amen. கிறிஸ்து நமக்காக சாபமாயினார். Amen. Touch a neighbor and say he became a curse for us. பக்கத்துல இருக்க சொல்லுங்க, அவர் நமக்காக சாபமானார். Amen. He became a curse for us. அவர் நமக்காக சாபமானார். That's why he did not die on the whipping post. அதனால தான் அவர் அந்த இடத்துல அழுது கொண்டு மரிக்கவில்லை. Amen. The whipping post. அந்த குறிந்த பாம்பை தொங்க போடுகிறதிலே மரிக்கவில்லை. Amen. அடிச்சு நல்லோன அடிச்சு. நன்றாக அடித்தார்கள். Some scholars say அடி கொண்டவன் யாரும் ஜீவனோட திரும்பி வந்திட்டில்லை. சில ஞானிகள் இப்படியாக சொல்கிறார்கள், அப்படி அடி வாங்கினவர்கள் யாரும் உயிரோடு திரும்பி வந்ததில்லை. Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், எந்த ஜீவனுள்ள அதிகாரம் எந்த கையிலே உள்ளது. என்னுடைய ஜீவனுடைய அதிகாரம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நான் எവിടെ மரிக்கணும் நான் தீர்மானிப்பேன். நான் எங்கே மரிக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பேன். That's what Bible says. அதான் வசனம் சொல்கிறது. He put his life down. அவருடைய உயிரை அவர் கொடுத்தார். Why did he put his life down? ஏன் அவருடைய வாழ்க்கையை வைத்தார்? 3 days after he took it back. 3 நாட்கள் பின்பதாக அவர் அதை எடுக்கும்படியாக. Death, you don't control me. நீ அல்ல பிசாசே என்னை கண்ட்ரோல் பண்றது. I shall control over the death. நான் மரணத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறவனாக இருக்கிறேன். I will not die in this whipping post. நான் இந்த மரத்திலே தொங்க மாட்டேன். I shall go to the cross. நான் சிலுவையிலே செல்லுவேன். I shall be lifted up on the mountain. நான் சிலுவையிலே மலையில உயர்த்தப்படுவேன். Let every eyes look towards me. எல்லா கண்களும் என்னை பார்க்கும்போது I shall be cursed for the one. I shall go against curse as a curse. நான் சபிக்கப்பட்டவனுக்கு சாபமாய் மாறுவேன். I shall turn out to be a curse. நான் சாபமாய் மாறுகிறேன். Just think, everything is same. எல்லாம் ஒரே போல இருக்குதா? Genesis 3. ஆமென். ஆதியாகமம் 3. Amen. மரத்தின் மேலிலே பாம்பு. மரத்தின் மேல் சர்ப்பம். Amen. Sin came out through that. பாவம் அங்கே ஆரம்பித்தது. Amen. Matthew, மத்தேயு சுவிசேஷம், மார்க், லூக். மரத்தின் மேலில் பின்னேம் ஒரு பாம்பு. மரத்தின் மேல் மறுபடியும் ஒரு சர்ப்பம். This time, ஆனால் இந்த முறை பாவம் தொடங்கியதல்ல, பாவம் தீர்ന്നു. பாவம் ஆரம்பித்ததல்ல, பாவம் முடிந்தது. He took out the curse. அந்த சாபத்தை எடுத்து போட்டார். He took out that curse. அந்த பாவத்தை எடுத்து போட்டார். God said sin started in the tree, ended in the tree. பாவம் மரத்திலே ஆரம்பித்தது, பாவம் மரத்திலே முடிந்தது. Today night I look at some family and I say, நான் உங்களை பார்த்து, குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறேன், which weapon enemy wanted to kill you, உன்னை கொல்லும்படி எந்த ஆயுதத்தை பிசாசானவன் உபயோகப்படுத்தினானோ, that same weapon will be your blessing. அதே ஆயுதம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். That way same weapon shall be a turnaround in your life. அதே ஆயுதம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி மறிக்கிறதாய் மாறும். That's what Bible says. அதான் வசனம் சொல்லுகிறது. Amen.
Same sin snake here. Ada God Moses telling Moses, God snake is here, snake is there. மோசே சொல்லுகிறான் பாம்பு இங்கேயும் இருக்கிறது பாம்பு அங்கேயும் இருக்கிறது. ரெண்டும் பாம்பு இல்ல, ரெண்டும் சர்ப்பம் இல்லையா? இல்ல ഈ പാമ്പ് കടിച്ചാൽ നീ മരിക്കും. இந்த சர்ப்பம் கடித்தால் நீ மரித்து போவாய். പക്ഷെ ആ പാമ്പിലേക്ക് നീ നോക്കിയ அந்த பாம்பை நீ சர்ப்பத்தை நீ பார்த்தால். In Old Testament it was just a shadow. பழைய ஏற்பாடிலே அது ஒரு நிழலாக இருந்தது. But in New Testament there is revelation. புதிய ஏற்பாடிலே அதற்குள்ளாக ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. ഞാൻ പ്രവചിക്കട്ടെ. நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். Whatever was shadow till now, இதுவரைக்கும் நிழலாக இருந்தவைகள் it will come out as a revelation in உங்களுக்கு வெளிப்பாடாய் வர போகிறது. come out as a revelation, வெளிப்பாடாய் வர போகிறது. That's what Bible says. அதான் வசனம் சொல்கிறது. Genesis chapter 1. I mean ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். Let there be light. அங்கே வெளிச்சம் உண்டாகட்டும். But in the 11th and 12th and 13th verse, ஆனால் 12 13 வசனங்களிலே he created greater light and lesser light. அவர் அதிக பிரகாசம் உள்ளதையும் குறைந்த பிரகாசம் உள்ளதையும் சிருஷ்டித்தார். For greater light he called sun. I mean அதிகமான பிரகாசம் உள்ளதற்கு சூரியன் என்று பெயரிட்டார். For lesser light he called moon. பிரகாசம் குறைவுள்ளதற்கு நட்சத்திரம் என்று பெயரிட்டார். ഈ പ്രകാശത്തിന് പേര് വെക്കാമെങ്കിൽ ആദ്യമായിട്ട് ചെയ്ത പ്രകാശത്തിന് പേരില്ല. இந்த பிரகாசத்துக்கு பேர் வைக்க முடியுமே ஆனால் முதலாவது 1ஆம் அதிகாரத்திலே சிருஷ்டித்த பிரகாசத்துக்கு ஏன் பேர் வைக்கவில்லை? ഈ പ്രകാശത്തിന് സൂര്യനും ചന്ദ്രനും വെച്ചെങ്കിൽ ആദ്യത്തെ പ്രകാശത്തിന്റെ പേരില്ല. இந்த வெளிச்சத்திற்கு சூரியன் சந்திரன் என்று வைப்பார்களே ஆனால் முதலாவது வெளிச்சத்திற்கு ஏன் பேர் வைக்கவில்லை? That's what John is writing. John chapter 1 verse 1. In the beginning there was word, the word was with God, the word was God. He is the true light. அவனான he is the true light. அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அதுவே சத்திய வெளிச்சமாய் இருந்தது. Whatever was shadow in the Old Testament became a revelation in the New Testament. பழைய ஏற்பாடிலே நிழலாக இருந்தவைகள் எல்லாம் புதிய ஏற்பாடிலே பொருளாய் மாறினது. So God said let there be light and let there be Jesus Christ. ஆமென். அங்கே வெளிச்சம் உண்டாகட்டும் என்றல்ல, அங்கே இயேசு உண்டாகட்டும் என்று சொன்னார். I look at some families and I prophesy. இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். Let there be Jesus in your life. இயேசுவுடைய வாழ்க்கையிலே வரட்டும். Let there be this Jesus in your life. இயேசுவின் வாழ்க்கையிலே வரட்டும். Let there be Jesus in your house. இயேசுவின் வீட்டிலே வரட்டும். Let there be Jesus in your business. இயேசுவுடைய பிசினஸ்ல வரட்டும். He is the light. அவரே வெளிச்சம். He is the true light. அவரே சத்திய வெளிச்சம். I look at some youngsters and I say catch on to this name Jesus. வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன் இயேசு என்ற பெயரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவன் touch your neighbor and say Jesus Jesus. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க இயேசு இயேசு இயேசு. ஒரு 5-6 பிராവശ്യം പറഞ്ഞു. 5-6 பேர்ட்ட 5-6 டைம் சொல்லுங்க இயேசு இயேசு Jesus இயேசு 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 இயேசு. இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க. பேர் പറയുമ്പോൾ തന്നെ എൻ്റെ അകത്ത് ഞാൻ I can feel a vibration in my இந்த body. வார்த்தை சொல்லும்போது எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறேன். I can feel when I say this name no snake bites are attacking me. இந்த வார்த்தை சொல்லும்போது எந்த சர்ப்பமும் என்னை கடிக்காது. This name is all powerful. இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. This name is an antidote of yours. இந்த இயேசுவின் வார்த்தை உன்னுடைய எல்லா மருந்தாய் இருக்கிறது. This name Jesus shall manifest. Hallelujah hallelujah. You just need this name Jesus. உங்களுக்கு இந்த பேர் இயேசு வேண்டும். You just need this name Jesus. உங்களுக்கு இயேசு என்ற நாமம் உங்களுக்கு தேவை.